ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போதில்ல. ஸோ கிறிஸ்மஸுக்காக ஒரு 4 DIY ஐடியாஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் எப்படி. ஸோ அதுக்கு 6 ஃபீட் டாலான கிறிஸ்மஸ் கிடையாது, ஒரு மினி கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பேப்பர் 7x7 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சென்டர் பார்ட் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து எடுத்துக்கலாம் ட்ரையாங்குலர் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம வந்து மடிச்சுக்கணும். ஸோ ஒரு எட்ஜிலேருந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட் ஷேடில் வரக்கூடிய ஒரு 3 கலர் பேப்பர் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு அந்த கிராஸ் கோடு மாதிரி தெரியுதுல்ல, அதில் வந்து அந்த சென்டர் பார்ட் இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு முக்கோணம் ஷேப்பில் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கொஞ்சம் கையால் நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த மடிப்பெல்லாம் எடுத்து விட்டோன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவரோட ஒரு இதழ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 பீஸ் தேவைப்படும். ஸோ நான் 8 பீஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ கம் போடும்போது நான் கரெக்டாக எப்படி கம் அப்ளை பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பீஸ், அதாவது ஒரு இதழுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இயர்லேயே எந்த மந்த், அதாவது எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து வின்டர் சீசன் ரொம்ப பிடிக்கும், அதாவது டிசம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் வந்து கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்ட் ரீசன், செகண்ட் வந்து வின்டர் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே கூட டிசம்பரில் தான் வருது. ஸோ எனக்கு டிசம்பர் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்து கிறிஸ்மஸ் கூட பார்க்க சூப்பராக நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்த் டிசம்பர். உங்களுக்கு எந்த மந்த் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரெட் ஷேட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் கலர், கொஞ்சம் லைட் பிங்க் கலரில் இந்த மாதிரி 3 எடுத்திருக்கேன். அந்த பிங்க் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்புறம் 6 சென்டிமீட்டர்ஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கண்டிப்பாக ஸ்டார் வச்சே ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து லக்கி ஸ்டார்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த லக்கி ஸ்டார் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை இந்த மாதிரி நம்ம வந்து 5 எட்ஜஸ் வர மாதிரி மடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லக்கி ஸ்டார் கிடைக்கும். அதை கொஞ்சம் அமுக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3D ஷேப்பில் லக்கி ஸ்டார் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். DIYக்கு ஒரு கேண்டில் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு நைட் டெக்கார் தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ்க்காக. நான் லாஸ்ட் டைம் வந்து ஸ்னோயி ஜார் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜாரில் ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்கிட்ட கண்ணாடி ஜார், அதாவது கிளாஸில் ஜார் இல்லை. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ஸ்டார் மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேஸ் தவிர எல்லா பிளேஸ்லேயுமே நான் வந்து இந்த மாதிரி பிளாக் ப்ளஸ் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் க்ரே ஷேட் மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் வந்து இந்த மாதிரி அந்த க்ரே ஷேட் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை காய விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்டார் வந்து கரெக்டாக அந்த இடம் மட்டும் பெயிண்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் அதுக்கு பார்டர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ஸில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் யூஸ் பண்ணி பார்டர் மட்டும் ஸ்டார் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கேண்டில்ஸ் வந்து நைட்டு வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது நாம் கிறிஸ்மஸ் டெக்கோராக தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நார்மலாக நமக்கு வாலில் கூட டெக்கோராக யூஸ் பண்ணிக்கலாம், வால் ஹேங்கிங்காக. அதுக்கு நான் இந்த மாதிரி பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஷேப் வந்து நான் வந்து ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன் ரெட் கலரில். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஸ்டார் ஷேப்பை வச்சு ஒரு 7 ஸ்டார்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி அதில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ண எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நிறைய இடத்துல தடுமாறி பேசுகிறது எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸிங்காக இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணுங்கன்னு நீங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட சஜஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வந்து நல்லா நீட்டாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக எல்லா ஸ்டார்ஸையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஸ்டிக்கு வேணும். ஸோ நான் ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கில் த்ரெட்டு வந்து மாட்டிக்கலாம். ஸோ நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி நான் அந்த 3மே நான் அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறேன்.
அப்புறமா நமக்கு கொஞ்சம் பீட்ஸ் வேணும். நீங்கள் ஏதாவது என்ன கலர் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பீட்ஸு அப்புறம் ஸ்டார், அந்த ஸ்டார் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பீட்ஸு ஒரு ஸ்டார், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எல்லா த்ரெட்லேயுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க, DIY டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது உண்டாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டார்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வால் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸுக்கு ட்ரீ அப்புறம் கேக் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஒரு க்ரீட்டிங் கார்டு எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் குட்டி குட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கலர்ஃபுல்லான ஒரு பல்ப்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் மோட் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார்ஸ் தானே, ஸோ லைட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸை நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் அப்புறம் குட்டியாக ஒரு மெசேஜை எழுதிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக மேலே நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அதே டிசைன் நான் கீழேயும் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டு ரெடி. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.